ஒரு மனிதனுக்கு கடவுளை காண வேண்டும் என்று ஆசை. அவரை எப்படி சந்திப்பது? நிறைய பேரை கேட்டான். கோவிலுக்கு போ என்றார்கள். உடனே புறப்பட்டான். போகும் வழியில் ஒரு ஞானியை சந்தித்தான். அவர் கேட்டார், எங்கு போகிறாய்? கடவுளை காணப் போகிறேன். எங்கே? கோவிலில். அங்கே போய் அவரை வழிபடப் போகிறேன். அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. எந்த வகையிலும் நீ கடவுளை அறிந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அவரை வழிபட முடியும்? அப்படி என்றால் உன்னுடைய வழிபாடு வெறும் சடங்காக தான் இருக்க முடியும். அவன் ரொம்பவே குழம்பி போயிட்டான். நானி தெளிவுபடுத்தினான். மனிதனே, நீ செய்யப்போவது உண்மையான வழிபாடு அல்ல. இன்றைக்கு மனிதர்கள் வழிபாடு என்ற பெயரில் ஆண்டவனிடம் தங்கள் ஆசைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது கோரிக்கைகளை குரல் மூலம் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களது புகார்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்றார். நான் கடவுளிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன் என்றார். நீ அறியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும் என்றார். அப்படியானால் ஆண்டவனை நான் சந்திக்க என்னதான் வழி? அவரை நீ சந்திக்க முடியாது, உணர முடியும். அதற்கு வழி தியானம். தியானத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டா? இல்லை என்றார். மனிதன் வியப்போடு நிமிர்ந்தார். அவர் சொன்னார், தியானம் உன் மனதோடு சம்பந்தப்பட்டது. அது உனக்குள் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையில் கடவுள் இருப்பதை நீ உணரத் தொடங்குவாய். உண்மையான தியானத்தின் பின்விளைவை வழிபடுதல் ஆகும். தியானம் செய்பவன் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்றார். அந்த மனிதனும் நாணியும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அங்கே வந்தார். நாணியின் முன்னால் வந்து பணிவோடு நின்றார். தன்னுடைய தேவையை சொன்னார். ஐ வாண்ட் பீஸ். நாணி சொன்னார், முதல் 2 வார்த்தைகளை விட்டு விலகு, 3வது வார்த்தை நீ நெருங்கலாம் என கூற வந்தவர் யோசித்தார். ஐ வாண்ட் இரண்டையும் விட்டு விலகினார். பீஸ் நெருங்கி வருகிறது. நான் என்ற அகங்காரத்தை விளக்குங்கள். என்னுடையது என்கிற ஆசைகளை விளக்குங்கள். அமைதி என்கிற இறைநிலையை நீங்கள் நெருங்கி விடுவீர்கள். வெளிநாட்டுக்காரருக்கு விளக்கம் கிடைத்தது. மன நிறைவோடு திரும்பி சென்றார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மனிதன் அங்கே வந்தான். சுவாமி, இப்பதான் கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றேன். அருமையான தரிசனம். அந்த அளவுக்கு வேற யாருக்கும் கிடச்சிருக்காது என்றார். எப்படி அது? ஸ்பெஷல் தரிசனம், 50 ரூபாய் டிக்கெட். சுவாமிக்கு நெருக்கமாக போய் சன்னதிலே கொஞ்ச நேரம் உட்கார முடிஞ்சது. அது முகத்தில் கடவுளை நெருங்கிவிட்ட பெருமிதம். நானி கேட்டான், அப்படின்னா உனக்கு கடவுளுக்கு எவ்வளவு தூரம்? ஒரு 10 அடி தூரம், அவ்வளவுதான். உற்சாகமாக சொன்னான். உன் அளவுக்கு வேற யாரும் நெருங்கவில்லையா? இல்லை என்றார். அந்த வகையில் பார்த்தா உன்னை விட கடவுளுக்கு நெருக்கமானவரும் வேறு ஒருவர் உண்டு. யார் அவர்? அங்கே இருக்க அர்ச்சகர். வந்தவன் முகத்தில் ஒரு சிறு ஏமாற்றம். சரி சுவாமி, நான் வர்றேன். சோர்வோடு நடந்து போனான். அதன் பிறகு விவாதம் தொடர்ந்தது. இறுதியில் மனிதன் எழுந்தான். நாணியிடம் விடை பெற்றான். திரும்பி நடந்தான். நாணி கேட்டார், எங்கே போகிறாய்? வீட்டுக்கு. கோவிலுக்கு போகவில்லையா? இல்லை. அங்கே போக வேண்டும் என்றுதானே புறப்பட்டு வந்தாய். ஆண்டவனை உணர்ந்த பிறகுதான் அவரை வழிபட முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். நான் என்னிடம் இருந்து விலகினால்தான் இறைவனை நெருங்கலாம் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டேன் என்றான். நாணி 2 கைகளையும் உணர்த்தினான். ஆன்மீகம் என்பது நெருங்குவது அல்ல, விலகுவது. எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நெருங்குகிறீர்கள் என்பது பொருள்.